ஹபர் பிஸ்மில்லா ஓம் நம சிவாய புத்தம் சரணம் கச்சாமி. இயேசுக்கு கீழ்ப்படி வரும். வட்டா இல்லை கண்ணா, இனிதான் குட்டி கதையை சொல்ல போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் கேளுங்க. இப்படி தான் ஒரு நாள் நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம். 9ஆம் வகுப்பு வரைக்கும் அரைக்கால் சட்டை தான் வந்து நமக்கு முழு பேண்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அலவுட்டியில் அந்த டைமில். இப்போ எப்படின்னு தெரியலை. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு போனோம். 10ஆம் வகுப்பு முழு கால் சட்டை கொடுத்துட்டாங்களா, நம்ம அத்தனை கேட்போம்மா, யார் பேச்சாவது கேட்போம்மா. கால் சட்டையிலேருந்து முழு பேண்ட்டுக்கு வந்தால் நம்ம ஒரு ஹீரோ மாதிரி திங்க் பண்ணுவோம்ல. அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் படிப்போம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கா. இப்படி தான் தமிழ் டீச்சர், அவன் நாகேஷ் டீச்சர்னு சொல்லுவோம், ஏன்னா மெலிவாக இருப்பாங்க, ரொம்ப தப்பு. ஆனால் அப்போ அவன் நாகேஷ் டீச்சர்னு சொல்லுவோம். அந்த தமிழ் டீச்சர் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ என் ஃப்ரெண்டு, நான் பேரை சொல்லலை, நான் அவர் விரும்புகிறாருன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இன்னும் வரைக்கும் காண்டாக்ட் இருக்குது. வந்து கண்டாவில் இருக்கார். அவரும் நானும் ஓகே, அது தமிழ் கிளாஸுக்கு முன்னுக்கு அப்படியே சுற்றி, அங்கே கேண்டீன் நல்லா இருக்கா, அப்படியே சுற்றி அப்படியே திரிஞ்சிட்டு அப்புறம் வாரம் அதுவும் நம்ம டீச்சருக்கு வந்து கண்டுட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டுட்டு அந்த டோருக்கு வெளியில் முட்டுக்கால் இருங்கடா 2 பேர்த்தையும் முட்டுக்கால் வச்சுட்டாங்க. ஆனால் ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நான் பார்த்தேன், அடே நானா நீ அப்படின்னு. இந்த மோகனதாஸ், என் பேரை தான் சொல்கிறேன், மோகன் சொல்லுவாங்க. மோகனதாஸ் எல்லாம் யூனிவர்சிட்டிக்கு போகிறவன்டா. என்னோட அவர் என் ஃப்ரெண்டு நல்லா படிப்பார். ஆனால் அந்த தமிழ் டீச்சர் அவர் சொல்ல போக்கில் அதை சொல்கிறாங்க வந்து, டேய் மோகனதாஸ் எல்லாம் யூனிவர்சிட்டிக்கு போகிறவன்டா, ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், அடேடா நம்மளாம் யூனிவர்சிட்டி போவோமா, இது என்னடா புதுசாக இருக்குது. அப்போ பெருசாக பிளான் இருக்குல்ல, ஆனால் அது கொஞ்சம் ட்ரிகர் ஆச்சு, கொஞ்சம் மைண்டில் வந்துச்சு. அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் கொடுக்க வச்சுட்டாங்க. அப்படி தான் தோணுச்சு அது. ஆனால் அது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் பாருங்கள் மறக்க முடியாமல் இருக்குது. நமக்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. அந்த டீச்சர்ஸ்மாருக்கு, அந்த குருமாருக்கு தான் சொல்ல போக்கில் தெரியுது, ஓஹோ இப்படி ஒன்று நம்மகிட்ட இருக்கா. அது இன்ன வரைக்கும் ட்ரிகர் ஆக போகலத்தான் நம்ம ஏதாவது சாதிக்கணும் பண்ணணும்னு யோசிக்கிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் பிள்ளை செய்கிறோம். ஆனால் அந்த குருமார்க வந்து நம்ம சொல்ல போக்குள்ள அவங்க வாயால் வர வார்த்தை இருக்குது தானே, அதுக்காகவே நம்மளை வந்து ஒரு கெத்தாக டேலண்ட்டாக எங்கேயாவது வச்சுக்கொள்ளணும்னு ஒரு ஆசை வரும். அவ்வளோதான் கண்ணா, கூட காய்ச்சி எங்கேயாவது ட்ரவல் ஆயிரும். அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லா ஓம் நம சிவாய புத்தம் சரணம் கச்சாமி. இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிந்து வருவோம். பெட்டா